வணக்கம் வியூவர்ஸ். அப்படி நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்துருக்க நேரத்தில் சுட ஒரு டீயும் ஒரு கப்பு பக்கோடாவும் யாராக எடுத்து வந்து நீட்டினாங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த பக்கோடாக்களை பக்கோரா, பக்கோடா, ஃபக்குரா, பஜ்ஜியா, பாஜா, பஜ்ஜி, பொனோக்கா அப்படின்னு இந்தியா ஃபுல்லாக பல பேர்கள் அழைக்கிறாங்க. இந்த ஆல் இண்டியா ஸ்நாக்கான பக்கோடாவில் ஒரு வகையான பக்கோடாவை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆமாம், அது காலிஃப்ளவர் பக்கோடா. இதை செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருள் பார்த்தோம். ஆப்வியஸ்லி காலிஃப்ளவர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு பூண்டு, நான் வீட்டில் இருந்த குடமிளகாவும் கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது அவசியம்னா போடலாம், இல்லைனா தேவையில்லை. ஒரு இஞ்சி தொண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம், ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காய பவுடர், 200 கிராம் கடலை மாவு பவுடர், தேவைக்கான அளவு உப்பு. நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவர் தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கிட்டதால இப்போ இந்த பச்சை மிளகா, அப்புறம் இந்த வெங்காயம் இதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம பூண்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பூண்டை தோலோடு போட்டு இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கோம். கடைசியாக நம்ம வச்சுருந்த ஒரே ஒரு இஞ்சி தொண்டியும் பூண்டை நசுக்கின மாதிரி இப்படி நசுக்கி வச்சுருக்கிறோம். இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பெரிய கடாயை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கடாயில் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை போடுங்க. அந்த காலிஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் மீதி இருக்கிற காய்கறி, உருளைக்கிழங்கு, குடமிளகா, வெங்காயத்தை இந்த மாதிரி கசக்கி போட்டிங்கன்னா அது பிரிஞ்சிடும், ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இல்லாமல். அப்புறம் நம்ம வச்சுருந்த பச்சை மிளகா, அப்புறம் நம்ம வச்சுருந்த பூண்டு, அப்புறம் நம்ம வச்சுருக்கிற இஞ்சி, இது எல்லாத்தையும் ஒரு வானலில் போட்டு அது மேலே அழகாக இந்த மாதிரி கருவேப்பிலையை அப்படி தூவி விட்டு, அப்புறம் டாப்பில் நம்ம பெருங்காய பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு, அப்புறம் இந்த ஒட்டுமொத்த காய்கறி கலவையில் நம்ம வச்சுருக்கிற கடலை மாவை ஒரு ஸ்பூனாக போட்டு அதுக்கு மேலே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இப்படி நம்ம கிளறி அப்படியே காலிஃப்ளவரில் கொஞ்சம் ஒட்டியும் ஒட்டாமலும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபைனலாக ஒரு டாப்பிங் லேயராக ஒரே ஒரு ஸ்பூனு திரும்ப கடலை மாவு போட்டு லைட்டாக தண்ணி அப்படி தெளித்து அப்படியே காலிஃப்ளவருக்கே வலிக்காத மாதிரி எடுத்து வானலில் எண்ணெய் ஊற்றி காய்ச்சதுக்கு அப்புறம் இந்த காலிஃப்ளவரை அப்படியே அந்த ஹீட்டான எண்ணெயில் அப்படியே பூப்போடு தூவிடணும். ஃப்ளேம் ஹெவியாக இல்லாமல் கம்மியாக இல்லாமல் ஒரு மீடியமான ஒரு ஃப்ளேம் வச்சு அந்த டோட்டல் காலிஃப்ளவர் அந்த பேக்கேஜ் ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நீங்கள் அதை வச்சுருந்தீங்கன்னா போதும். மேலே இருக்கிற கடலைப்பருப்பை நீங்கள் அப்படியே ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு இருந்துட்டால் போதும். இந்த பக்கோடா சவுத் இந்தியன் டிஷ்னோ இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்ததும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அது தப்பு. இதனோட பிறப்பிடம் இந்தியாவில் இருக்கிற குஜராத் அப்படின்னு தான் கருதப்படுது. அப்புறம் குஜராத்லேருந்து கடல் வழியாக ஜப்பான் வரைக்கும் இந்த பக்கோடா போயிருதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஆமாங்க, போர்ச்சுகீஸு, ஸ்பானிஷு கப்பல்கள்லாம் இந்தியாவை தொட்டு அப்படியே கடல் வழியாக ஜப்பான் போகும்போது யாராவது சமையல் தெரிஞ்சவங்க இருந்தால் வாங்கப்பா அப்படி சொல்லி பல பேர் சமயக்காரங்களை கூட்டு போயிருக்கிறாங்க. அவங்க சாயந்தர நேரத்தில் போர் அடிக்கும் போது ஒரு பக்கோடா செய்யலாமே அப்படின்னு செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து அந்த பக்கோடா திரும்ப ஜப்பானுக்கு போய் டெம்பூரா அப்படின்ற ஒரு ஃப்ரைட் ஐட்டமாக மாறி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த டெம்பூரா பல வேரியேஷன்களை கொடுத்து அவங்க பல விதமாக அதை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக எறா வகையில் செய்கிற டெம்பூரா ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது ஜப்பானில். இந்த வீடியோ குட்டியாக இருந்தாலும் சூப்பராக இருக்குதுப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 4 பேர்கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஃபுட் வீடியோஸ் ரீசெண்டாக டமாரம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. அது ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டமாரம் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போ சரியான நேரமாக இருக்கும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் நன்றி.